ஊமை கடவுளைக்கு முன்னாடி யாரா இந்த பையனா இருந்த அஸ்வத் ஊமை கடவுளுக்கு சக்சஸ்க்கு அப்புறம் நான் தான் அந்த பையன்ற ஒரு மூமெண்ட் மாறிச்சு. அந்த மூமெண்ட்டோட ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உழைக்கிற எல்லாருக்குமே அதுதான் ஜேர்னி. ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வெளியே வர வரைக்கும் நீங்க யாரா அந்த பையன் தான். உங்க ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணி ஓ அவன் தானே அந்த பையன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்றது தான் சார். பண்ற படம் புதுசா படம் பண்ணும், அதுல காம்ப்ரமைஸே இல்லாம பண்ணணும். கிடைச்ச பட்ஜெட்ல 3 கோடிக்கு பண்ணப்பட்ட படம் தான் ஊமை கடவுளே. 4 இயக்குனர்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த ஒரு 8-9 ஷார்ட் ஃபிலிம் அந்த இதுக்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் படித்த விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணது, செல்ஃப் லேர்னிங் நிறையா பண்ணது, அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 7 வருஷ உழைப்பு ஊமை கடவுளே. அந்த ஊமை கடவுளை கொடுத்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது தான் டிராகன். அதுக்கப்புறம் பண்ணுற எஸ்டிஆர் சார் படமாக இருக்கட்டும், தெலுங்குல பண்ண படங்களாக இருக்கட்டும் எல்லாமே.